என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உடைய சமூகத்தில் ஒன்றாய் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை நேரத்தில் தொலைபேசியின் வாயிலாக கூடி வந்திருக்கிற அன்பு சகோதரர் சகோதரிகளை நான் மனதார வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில கூட நாம் திருவசனத்துக்கு நேராய் கடந்து போகிற பொழுது ஒரு தலைப்பை வைத்து கடந்து போகலாம். கடந்த நாட்களில அநேக குறிப்புகளை நாம் முன்வைத்து தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு ஆடுகள், ஆட்டுக்குட்டிகள், இந்த தலைப்புல சில வசனங்களை நம்ம தியானம் பண்ணலாம். ஆடுகளுக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்கு குறித்து என்ன வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது? கடந்த நாளிலே பறவைகளை குறித்து, பட்சிகளை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அதுல விசேஷமானது கழுகு என்ற தலைப்புல சில வசனங்களை தியானித்தோம். அனிமல்ஸ், சில மிருகங்களை நாம் தியானிக்கிற பொழுது, சிந்திக்கிற பொழுது குறிப்பாக ஆடுகள், ஆட்டுக்குட்டிகள், இதை குறித்து வேதத்துல நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக ஆடுகள், நீங்களும் நானும் விசுவாசமா இருக்கிற மனுஷர்கள், நம்ம உண்டாக்கின கர்த்தர், இந்த மூன்றையும் ஒன்றுபடுத்தியிருக்கிறார் ஆண்டவர் வேதத்துல. அது எந்த இடத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது, நீங்க ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வசனங்களில ஆங்காங்கே சொல்லப்பட்டிருக்கிற குறிப்புகளை நிறைய ஏராளமா பார்க்கலாம். நம்ம அவ்வளவு தியானம் பண்ண முடியாதுங்க அவ்வளவு நேரம். குறிப்பாக சில வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கடந்து போகிறேன். யாத்ராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, பஸ்கா பண்டிகையில எவ்விதமான ஆட்டுக்குட்டியை நம்ம புசிக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுத்தார் வசனத்தை. அதுல குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, பஸ்கா பண்டிகையில் புசிக்க ஆட்டுக்குட்டியானது பழுதற்றதும் ஆணும் 1 வயதும் இருக்க வேண்டும். அது செம்மறியாடாகவோ அல்லது வெள்ளாடாகவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்துல குறிப்பிட்டு சொல்றார். ஆண்டவருக்கு பஸ்கா பண்டிகை இது எங்கே முதல் தொடங்கினதுன்னா, எகிப்துல அடிமைப்பட்டிருந்த இஸ்ரவேல் மக்கள் விடுதலையாக்கப்பட்ட பொழுது அன்று ராத்திரியில பஸ்கா புசித்தார்கள் என்று நமக்கு எல்லாருக்கும் வாசித்திருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம், பிரசங்கம் கேட்டிருக்கிறோம். இந்த பஸ்காவில் எப்படிப்பட்ட ஆட்டு இருக்கணும்னா, அது பழுதற்றதும், அது ஆணாகவோ பெண்ணாகவோ 1 வயது நிரம்பினதாகவும், அது செம்மறி ஆடாகவோ வெள்ளாடாகவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டுக்குட்டியை குறித்து அங்க ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு ஆடு ஆண்டவருக்கு என்று அது பலி செலுத்த வேண்டுமானால் எப்படி இருக்கணும்? அது பழுதற்றதாய், அது நொண்டியோ, அதுக்கு ஒரு வியாதி வந்ததாகவோ அல்லது ஒரு கண்ணு ஒன்று பழுதடைந்ததாகவோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அது பூரண வடிவம் உள்ளதாய் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியை தான் கர்த்தருக்காக பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். தீர்க்கதரிசியாக ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லப்படுகிற பொழுது 53வது அதிகாரத்துல 7வது வசனத்துல குறிப்பா நிறைய சொல்லிருக்கிறார். அதுல குறிப்பா இந்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, இயேசு நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் வாய் திறவாமல் பலி செலுத்த கொண்டு போகப்படும் ஆட்டுக்குட்டியை போல சத்தமிடாது இருந்தார் என்று, வாய் திறக்காமலும் இருந்தார் என்று இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இயேசு கிறிஸ்துவை அங்கே குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. நல்லா கவனிக்கணும். ஆட்டுக்குட்டி கடவுள், அதாவது கர்த்தருடைய குமாரனாகிய கிறிஸ்து, விசுவாசிகளாகிய நீங்கள் நானும் மக்கள், இப்படி இந்த மூன்றையும் ஒன்றிணைக்கிறது தான் இந்த ஆட்டுக்குட்டியை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. ஆக இங்க இயேசு கிறிஸ்து வாய் திறவாது இருந்தார். எப்படிப்பட்ட நிலையிலன்னா, அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் பலி செலுத்துவதற்கு கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போலவும் சத்தமிடாத ஆட்டை போல அவர் வாய் திறவாது இருந்தார் என்று அந்த வசனத்துல சொல்லப்படுகிறது. இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா, கல்வாரி சிலுவையிலே இந்த உலக மக்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர் சரீரத்திலிருந்து ரத்தமெல்லாம் இந்த பூமியில சிந்தப்பட்டு
அவர் சிலுவையிலே கொண்டு போகப்படுகிற ஒரு நிலைப்பாட்டை அங்க தீர்க்கதரிசி ஏறக்குறைய இந்த சம்பவம் நடந்ததுக்கும் தீர்க்கதரிசி எழுதுவதற்கும் 700 ஆண்டுகள் என்று குறிப்பிடப்படுகிறது. 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிபி முதலாம் ஆண்டிலே தொடங்கப்படுகிற இந்த செயல்பாடு கிமு 700 ஆண்டுகளுக்கு முன்ன. அப்போ எவ்வளவு வித்தியாசம்! அதற்கு முன்பாகவே கடவுள் இதை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார், இது தீர்க்கதரிசி மூலமாக. ஆக இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக சொல்லப்படுகிற வார்த்தை இது. 2 நாளாகமம் புஸ்தகம் 18வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல மலைகளில் சிதறப்பட்டதை கண்டேன் என்று மிகாயா என்கிற தீர்க்கதரிசி ராஜாவினிடத்துல, இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாபுட்டும் யூதா ராஜாவாகிய ஒரு 2 ராஜாவுக்கும் இடைப்பட்டு அவர் சொல்லுகிற அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிக்கணும். 2 ராஜாக்கள் ரெண்டா பிரிஞ்சிடுது, இஸ்ரவேலரும் யூதாவும் 2ஆ பிரிஞ்சிடுது. அங்கே 2 ராஜாக்களுக்கு முன்பாக இந்த மிகாயா என்கிறதான தீர்க்கதரிசி சொல்றாரு, இஸ்ரவேலர் எல்லாரும், அதாவது யூதா இஸ்ரவேல் 2 மக்களையும் சேர்த்த மாதிரி, இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல மலைகளில் சிதறப்பட்டதை கண்டேன் என்று தீர்க்கதரிசி சொல்றார். மிகாயா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி. அப்ப மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் சொன்னா இது யாரை குறிக்கிறாருன்னா மக்களை குறிக்கிறார். முதலாவது ஆட்டுக்குட்டியே பஸ்காவில சொல்றாரு, 2வது கர்த்தருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அங்கே சொல்லப்படுகிறது, 3வதாக மக்களை சொல்றாரு. இவைகள் எல்லாமே ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. இங்க சொல்லப்படுகிற பொழுது ஒரு ஆட்டு மந்தை இருக்குதுன்னு சொன்னா, ஆட்டுக்குட்டியோ ஆடோ ஒரு மந்தை இருக்குதுன்னா அதை மேய்க்கிறதுக்கு ஒரு மனுஷன் வேணும் இல்லையா? அப்போ மேய்ப்பன் ஒருவர் வேண்டும் என்பதற்கு இங்க சான்று பகிர்கிறார். சிதறப்பட்டிருக்கிற கண்டு யாரும் மேய்ப்பனே இல்ல, ஒரு மேய்ப்பன் இல்லைன்னா அந்த ஆடுகள் எப்படி இருக்குமா, சிதறிப்படி இருக்கும். அது விருப்பப்படி எங்கேயோ சுற்றி அலையும். அதை ஒழுங்குபடுத்தி சரியான பாதையிலே அதை நடத்துவதற்கு இல்லாததுனால அது மனம் போன போக்குல முச்செடிகளிலும் அந்த பாறைகள் மத்தியிலையும் நிலத்திலையும் பலவாறு அது சுற்றி திரியும். சரியான விதத்துல அதை மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அதற்கு ஒப்பாகத்தான் இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 34வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அப்ப பாருங்க, புதிய ஏற்பாட்டில் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவே அங்கே இந்த உலக மக்கள், அதாவது குறிப்பாக இஸ்ரவேல் மக்கள் ஒரு மேய்ப்பன் இல்லாத, அவர்களை சரியான நடத்துவதற்கு ஆள் இல்லாதபடி அவர்கள் மிகுந்த வேதனையாக சிதறப்பட்டிருக்கிறார்கள் என்று அங்கே அவர் குறிப்பிட்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை என்ன செய்யறாரு சொல்லப்பட்டிருக்கிறது, உபதேசிக்க தொடங்கினார். அவர்கள் நல்வார்த்தைகளை சொல்லி இந்த பாதையில நீங்க நடங்க, இப்படியாக நீங்க வாழுங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். இதையெல்லாம் பார்க்கிற பொழுது கடவுளுடைய குமாரனாகி கிறிஸ்துவையும் அவங்க ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக சொல்லிட்டாங்க, விசுவாசம் உள்ள மக்களையும் அப்படி சொல்லிட்டாங்க, மேய்ப்பனாகவும் அவரை சொல்றாங்க. இது எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றாக இணைத்து சொல்லப்படுகிற வார்த்தையா இருக்கிறது. 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் மேய்க்கப்படும் கண்காணியுமாக திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இங்க சொல்லப்படுகிறது, நீங்க சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீங்க, உங்களை யாருமே கண்டுக்கல, யாருமே உங்களை ஒழுங்குபடுத்தல, யாருமே உங்களுக்கு உபதேசம் பண்ணல, எந்த வழியா நீங்க இந்த பூமியில நடக்கணும், வாழணும், உங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளணும்னு சொல்றதுக்கு ஆள் இல்லாம இருந்தீங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு உங்கள் மேல் மேய்ப்பரும் கண்காணியமானவரிடத்துல திருப்பப்பட்டிருக்கிறார்கள். அதாவது கடவுளுடைய குமாரனாகிய கிறிஸ்து, கர்த்தருடைய தேவகுமாரன் உங்களை சரியானபடி நடத்துவதற்கு அவர் பக்கமா உங்களை திருப்பப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி
இங்க பேதுரு எழுதும் பொழுது எழுதுறாரு. அப்போ ஒரு ஆடு அல்லது ஒரு ஆட்டு மந்தை அல்லது ஒரு ஆட்டுக்குட்டி இவர்களுக்கு மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்க வேண்டும். இப்ப நம்ம ஊரெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டு மந்தை பார்த்திருப்பீங்க, கிராமங்கள்ல. பட்டணத்துல இருக்காது, கிராமங்கள்ல நிறைய பேர் இருக்கும். இந்த இந்த குரூப்ல கிராமத்துல இருந்து யாராவது இதுல தொடர்பு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆட்டுக்குட்டிகளை ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்கள் எப்படி ஆடுகளை ஓட்டிக்கிட்டு போவாங்க. மந்தையா ஆடுகள் முன்னாடி போகும், தலையை ஆட்டிக்கிட்டு, குறிப்பா செம்மறி ஆடுகள் ஒன்றா இணைந்து போகும். அப்படி போகும்போது பின்னாடி அந்த மேய்க்கிறவர் ஒரு பெரிய கம்பு வச்சிருப்பாரு. அந்த கம்பை வச்சுக்கிட்டு அதை ஓட்டிக்கிட்டு போவாரு. இது நம்ம ஊர்ல நடக்கிற வழக்கம். ஆனா இஸ்ரேல் தேசத்துல, அதாவது அங்க எப்படின்னா ஆடுகள் எல்லாம் பின்னாடி வரும், அந்த மேய்க்கிறவர் முன்னாடி செல்வார். அவர் கையில ஒரு தடியும் ஒரு கோலும் இருக்கும். நம்ம ஊர்ல இருக்கும்போது ஒரு கம்பு வச்சிருப்பாங்க, நீளமா, தடி இருக்காது. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, ஆடுகளை முன்னாடி விட்டு ஓட்டிக்கிட்டு போறதுக்கு ஒரு கம்பு போதும். ஆனா ஆடுகள் பின்னாடி இருந்து மேய்ப்பன் மாத்திரம் முன்னாடி செல்லும் பொழுது அங்கு ஒரு கோலும் ஒரு தடியும் அவர் கையில இருக்கும். காரணம் என்னன்னா, கொடிய மிருகங்கள் தங்களுடைய ஆட்டை ஏதாவது அபகரித்து அதை கொண்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த தடி. அந்த கோல் எதுக்குன்னு சொன்னா, ஆடுகளை அடிப்பதற்காக அல்ல, அதற்கு உயரமான இருக்கிற இடத்துல தழைகள் இலைகள் அதெல்லாம் ஒடித்து அந்த ஆடுகளுக்கு போகிறது. அப்ப மேய்ப்பன் தான் முன்னாடி போவாரு. அந்த மேய்ப்பன் எப்படி போறாரோ அது பின்னாடியே இந்த ஆடுகள் போகும். ஒருவேளை ஒரு ஆடு சிதறி போனா கூட கொடிய மிருகங்கிட்ட அது சிக்கி கொள்ளும். அப்ப அந்த அளவுக்கு அந்த ஆடுகள் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்து அவன் பின்னாடியே கடந்து போகும். இதை நான் கண்கூடா பார்த்துருக்கிறேன். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன் இல்லையா, நான் ஒரு முறை அங்க போகும்போது பஸ்ல பிரயாணப்பட்டு இருக்கிறேன். அப்ப பிரயாணப்படுகிற பொழுது ரெண்டு பக்கமும் அந்த கோதுமை விளைச்சல், கோதுமை விளைஞ்சி கிடக்குது. தூரத்துல பேரிச்ச மரங்கள், ஆயிரக்கணக்கான மரங்கள், தோட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே போகும்போது ஒரு இடத்துல ஒரு மனுஷன் வேதத்துல சொன்ன பிரகாரம் தன்னுடைய தலையெல்லாம் முக்காடிட்டு மேல் வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு, அவனுடைய ஆடையெல்லாம் வித்தியாசமா இருக்கும், ஒரு தடியும் ஒரு கம்பம் வச்சுக்கிட்டு முன்னாடி போறாரு. திரளான நூற்றுக்கணக்கான ஆடுகள் அவருக்கு பின்னாடி போகுது. அப்பதான் நான் யோசித்தேன், வேதத்துல ஆண்டவர் சொன்னாரு இந்த வார்த்தைகளை, அது அப்படி நெசத்துல இங்க பாக்குறோமே அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்ப அந்த நாட்டுல உள்ள அந்த சூழ்நிலைகள், ஆடுகள்லாம் நம்ம ஊர்ல இருக்கிற ஆடுகள் போல இருக்காது. அங்க அடர்ந்த முடிகள், அதாவது அடர்த்தியான அதனுடைய முடி, வருஷம் வருஷம் அதை கொண்டு போய் கத்திரிப்பாங்க. அதாவது நம்ம என்ன சொல்றது, இந்த நம்ம ஜென்ஸ் ஆண்கள்லாம் போயிட்டு பார்பர் ஷாப்ல முடி வெட்டுவாங்களே, அந்த சர்வ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி அதை கொண்டு போய் ஒரு மிஷின்ல அதை அந்த முடியை வழிச்சு எடுத்துடுறாங்க அது உடம்புல இருந்து. அப்போ வழிச்சு எடுக்கும்போது அந்த முடிகள்லாம் எடுத்து போய் ஆடை தயார் பண்றாங்க. நூல், ஆடை, கம்பளி போன்ற காரியங்கள்லாம் தயார் பண்றாங்க. இதுதான் இதுல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கும். மயிர் கத்தரிக்கிற ஆடுகள் எடுத்துட்டு போயிருப்பாரு லாபான். பழைய நம்ம ஆதி ஆகமத்துல பாத்தீங்கன்னா, யாக்கோபு போய் தங்கி 20 வருஷம் தன்னுடைய மாமன் வீட்டுல வேலை செய்யும் பொழுது லாபான் அடிக்கடி என்ன பண்ணுவாரு, முடி கத்தரிக்கிறதுக்கு ஆடுகள் மத்தைக்கு போயிட்டு அங்க வாரக்கணக்குல மாசக்கணக்குல கத்தரிச்சு அதெல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டு வருவார். அந்த மாதிரி இதெல்லாம் வாசித்திருக்கிறோம் நம்ம. அப்ப அந்த மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற ஆடுகளுக்கு முடி அடர்த்தியான இருக்கும். இப்படி பல சூழல்கள் நம்ம நாட்டில் உள்ளதுக்கும் அங்க உள்ளதுக்கும் வித்தியாசங்கள் மாறுபடும். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்தை ஒருவேளை பைபிள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா திருப்பி வச்சுக்கோங்க. அதுல 4வது வசனம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. நான் சொன்னேன் அதான், பின்னாடி போகும். அந்த ஆடு மேய்க்கிறவங்க முன்னாடி போவாங்க, அந்த ஆடுகள் எல்லாம் அவனுடைய பின்னாடி செல்லும். ஏன்னு சொன்னா அந்த சத்தத்தை அறிந்திருக்கிறது. அந்த ஆட்டை மேய்க்கக்கூடிய மனிதனுடைய சத்தம் அதுக்கு நன்றாக தெரியும். 11வது வசனத்துல சொல்லப்படுகிற பொழுது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இது யார் சொல்றாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தான் நல்ல மேய்ப்பன்.
நீங்கள்லாம் ஆடுகள் அப்படின்றாரு. யாரை குறிச்சு? இந்த இஸ்ரவேல் மக்களை ஆடுகள். அப்ப நம்மெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் ஆடுகளாகவும், நம்மை நடத்துகிற இயேசு கிறிஸ்து மேய்ப்பனாகவும் அங்க சித்தரிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அப்போ நல்லா கவனிச்சு இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கிற பொழுது நமக்கு ஆடுகளுக்கும் மேய்ப்பனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெளிவா அறிந்து கொள்ள முடியும். நானே நல்ல மேய்ப்பன், நான் நல்ல வழியில உங்களை நடத்துவேன். இந்த உலகத்துல வருகிற பல மக்கள், குறிப்பாக இந்தியாவில் எடுத்துக்கங்க, நம்ம இந்தியாவை பத்தி தான் நம்ம அதிகமா பேச முடியும், சொல்ல முடியும். அனுதினமும் நம்ம பாக்குறோம், இந்திய தேசத்தில் நிறைய மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. அது குருட்டாட்டமான மேய்ப்பர்கள். பல விக்கிரகங்களை வணங்க சொல்லுவாங்க, காவடி தூக்க சொல்லுவாங்க, மலைகளுக்கு போக சொல்லுவாங்க. அப்புறம் அந்த சுத்தி சுத்தி வராங்களா, அதுக்கு கிரிவலம் சொல்லுவாங்க. இப்படி பலவாறு சொல்லி அந்த ஆடுகளாகிய உங்களையும் என்னையும் அவங்க தவறான வழியில நடத்துவாங்க. அது நித்தியத்துக்கு போற வழி கிடையாது, அது பாதாளத்துக்கு போகிற வழி என்று அறியாமல நாமளும் என்ன பண்ணுவோம், அவங்க சொல்ற பிரகாரம் கேட்பாங்க. அப்போ அந்த மேய்ப்பனானவன் நல்ல மேய்ப்பன் கிடையாது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். நான் சொல்லுகிற வார்த்தைப்படி நீங்க கீழ்ப்படிந்து நடத்தீங்கன்னா நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பீங்க. அது நித்தியமாய் வாழக்கூடிய ஒரு ராஜ்யம். அங்கே பசி இல்ல, பட்டினி இல்ல, அங்க தாகம் கிடையாது, அங்க சூரியனும் சந்திரனும் கிடையாது. எப்பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பிரகாசமான ஒளியிலே, இயேசு கிறிஸ்து என்கிறதான ஒளியிலே நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தைகளை சொல்லி நம்ம நித்தியத்துக்கு நடத்தக்கூடியவர் தான் நல்ல மேய்ப்பன். நம்ம இந்த உலகத்துல வாழ்கிற பொழுது அவர் மேய்க்கிறவராய் அவருடைய கரங்களுக்குள்ள நம்ம அடங்கி இருப்போமானால் அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிப்போம். அது மட்டுமல்ல, இதுக்கு இந்த ராஜ்யத்துக்கு போவதற்கான காரியங்களை 15வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 10வது அதிகாரம் யோவான் 10:15, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், நம்மளை எல்லாம் மீட்டிருக்கிறார். அதனால்தான் கல்வாரி சிலுவையின் காட்சி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 16வது வசனம், இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். இது யாரை குறித்து சொல்றாருன்னா இஸ்ரவேல் மக்களை பற்றியும் சொல்றாரு, அவரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாகி உங்களையும் என்னையும் பற்றியும் சொல்றாரு, இன்னும் ஏற்றுக்கொள்ளாத இருக்கிற மக்களையும் குறித்தும் அவர் சொல்லுகிறார். இதுதான் 3 வகையான மக்களையும் அவர் அங்கே ஒன்றிணைத்து சொல்லுகிற வார்த்தை. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. அப்போ அவருடைய தொழுவத்துக்குள்ள, அந்த கூடாரத்துக்குள்ள இருக்கிற ஆடுகள் நீங்களும் நானும் மட்டுமல்ல, இன்னும் இல்லாதவர்களையும் கொண்டு வர வேண்டும். அதுதான் அவங்க சொல்றாரு, அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நான் சொல்லுகிற வார்த்தையை அது கேட்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாம். அப்போ எல்லாம் இணைந்து முடிவு எதுன்னா நித்திய ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல ஒரே மந்தையா இருப்பாங்க, நான் ஒரு நல்ல மேய்ப்பனா இருப்பேன்னு அழகா சொல்லி கொடுத்துருக்கிறாரு. 1 பேதுரு 1:19 சொல்றாரு, நல்லா கவனிச்சு பாருங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினாலே நாம் எல்லாம் மீட்கப்பட்டோம் என்று பேதுரு எழுதும்போது அழகா சொல்றாரு. குற்றமில்லாத மாசற்ற இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நம்ம எல்லாம் இந்த மேய்ப்பனானவனை சரியானபடி கண்டு கொள்வதற்கு மனமாற்றம் அடைய செய்திருக்கிறார். லூக்கா 10வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. முடிச்சிடுறேன். லூக்கா 10:3, புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல உங்களை அனுப்புகிறேன். அப்போ அவர் பிரசங்கம் முடிச்சு மக்களை உலகத்துக்குள்ள அனுப்பும் பொழுது ஓநாய் கூட்டம் உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. கள்ளரும் கொடியவரும் வழிபாதை மாற்று பாதையில் அனுப்புகிறவரும் போதனைகளை தவறான போதித்து அந்த பாதாளம் என்கிறதான அந்த ராஜ்யத்துக்கு அனுப்புறதுக்கு உள்ள ஓநாய் கூட்டம் வெளியில நிறைய இருக்கிறது. அந்த ஓநாய் கூட்டத்துக்குள்ள அங்க அனுப்புவது போல உங்களை அனுப்புறேன், நீங்க ஜாக்கிரதையாய் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து கடந்து போங்கள். இது திருச்சபையில நம்ம ஆராதனை முடிந்து அவர்களை ஆசீர்வாதம் பண்ணி போதகமார்கள் சொல்லி அனுப்புவது இந்த வார்த்தை தான். நான் அநேக முறைகளை என்னுடைய திருச்சபையில சொல்லியிருக்கிறேன். கடைசியாக அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பும் பொழுது உலகத்துக்குள்ள இருக்கிற ஓநாய் கூட்டத்துக்குள்ள உங்களை அனுப்புறேன், ஊழியக்காரனாக அனுப்புகிறேன், கடந்து போங்கள் என்று சொல்லி. அப்ப இந்த வார்த்தை எதுக்கு பயன்படுதுன்னா, இந்த உலகத்துக்குள்ள வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் ஓநாய் கூட்டத்துக்குள்ள வாழ்கிற ஒரு கூட்டமாய் நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதுல ஜாக்கிரதையா இருக்கணும்.
யோவான் 21:15-17 வரைக்கும் வாசித்தோம்னா பேதுருவிடமா ஆண்டவர் அழகா சொல்றாரு. அங்க 21வது அதிகாரம் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர் உங்களுடைய யோவான் 21வது அதிகாரம் 15-17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்க பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, அவர்கள் போஜனம் பண்ணின முன்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகி சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றான். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி 3 சொல்லிக்கிட்டே வராரு. 3 முறை அவருக்கு சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. யார் அவருடைய ஆட்டுக்குட்டிகள்? அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற எல்லாரும் அவருடைய ஆட்டுக்குட்டிகள். மேய்ப்பன் யாருங்க? போதகமார்கள். அவரை சரியான விதத்துல அவர்களை நீங்க போதனை பண்ணி நீங்க நடத்தி செல்லு அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவுக்கு சொல்றாரு. அவரும் அதை ஏற்றுக்கொண்டு போதனை செய்து அழகா நடத்தி கொண்டு வருகிறார். ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 41வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2:41 ஒரே பிரசங்கம் பேதுரு சொல்றாரு. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இது யாருடைய பிரசங்கம்? பேதுருடைய பிரசங்கம். இயேசு கிறிஸ்து சொன்னா, என் ஆடுகளை நீங்க மேய்க்கணும்னு சொன்னாரு. இங்க மேய்க்கிறாரு. மேய்க்கிற பொழுது மனம் திரும்பப்பட்டுகிறாங்க மக்கள். எவ்வளவு பேரு? ஒரே பிரசங்கம், பேதுருவின் பிரசங்கம். 3000 பேர் மனமாற்றம் அடைந்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அதே போல 4வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்படும் பொழுது அவர்களை பிடித்து சாயங்காலமா இருந்தபடியா மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. நல்லா கவனிக்கணும். அப்ப பேதுருவுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியான விதத்துல செய்துகிட்டு வருகிறார். ஒரே பிரசங்கம் 3000 பேர், அடுத்த பிரசங்கம் 5000 பேர், இப்படி பல ஆயிரக்கணக்கான மக்கள் மனம் மாறுவதற்கு பேதுருவை தேவன் ஒரு மேய்ப்பனாக பயன்படுத்தினார். இன்றைக்கு என்ன கூட ஒரு மேய்ப்பனாக பயன்படுத்தியிருக்கிறார். ஆனா நான் எத்தனை பேருக்கு திருவசனத்தை சொல்லியிருக்கிறேன்? எனக்கு நானே கேள்வி கேட்டுக்கிறேன். உங்களுக்கும் சொல்லியிருக்கிறார். உங்களையும் மேய்ப்பனாக இந்த உலகத்துக்குள் அனுப்புகிறார். நீங்க எத்தனை பேருக்கு ஆண்டவர் பத்தி சொல்லியிருக்கிறீங்க? எத்தனை பேர் மனமாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க? ஆண்டவர் கடைசி நாட்களில நான் உங்களை கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை, ஆனா ஆண்டவர் உங்களை கேட்பார், என்னையும் கேட்பார். அதற்கு நம்ம ஆயத்தமாக இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.